அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்துஹு. இப்பொழுது நாம் படிக்கவிருக்கின்ற பாடத்தினுடைய கிதாபினுடைய பெயர் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக். இந்த கிதாபில் இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ்ஜி என்ற அந்த தலைப்பினின் கீழ் பாடம் 169வது பாடம் தலைப்பாக இஹ்ராமின் நிலையில் ஹஜ்ஜை எப்பொழுது உடனே கலா திருப்பி மீட்டி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹு தாலா நம்முடைய இந்த கல்வியிலே மேலும் வளர்ச்சியையும் அல்லாஹு தாலா விளக்கத்தையும் ஆற்றலையும் தருவானாக. அதன்படி நடக்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த கல்வி சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். நமது ரகீப் அறக்கட்டளைக்கு நன்கொடை கொடுக்க விரும்புபவர்கள் இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில் இப்பொழுது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும் செய்து அனுப்பக்கூடிய வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கொடுக்கும் இதையும் படைத்தவர்கள் தாராளமாக உதவி செய்து நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் பயணிப்போமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன் சுருக்கம். இஹ்ராமில் செய்யக்கூடாதவைகளில் ஐந்து விஷயங்கள் இஹ்ராம் உடை அணிந்ததற்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹராமாக்கப்பட்ட செய்யக்கூடாதவைகளில் 5ல் முதல்ல 168வது பாடத்தில் 4 1 2 3 பற்றி நாம் இதற்கு முன்பதாக அந்த பாடங்களிலே கண்டோம். இப்பொழுது நாம் 167 168 இந்த 2 பாடங்களிலும் 1 2 3 கண்டோம். இப்போ இந்த 169வது பாடத்தில், அதாவது ஹராமாக்கப்பட்டவைகளின் 4வது 4 5ல், அதாவது 4ல் முக்காவாசி முடிச்சு கொஞ்சம் தான் இருக்குது. 5ல் முழுமையாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஹராமாக்கப்பட்ட 5வது வகையில் முழுமையாக ஆசிரியர் அவர்கள் அதை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாடத்திற்குள் இப்பொழுது நாம் செல்வோம். இப்பொழுது 169வது பாடத்தை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். சென்ற பாடத்திலே 168வது பாடத்திலே இஹ்ராமில் ஹராமாக்கப்பட்ட 5 விஷயங்களில் 4வது விஷயத்தை கண்டோம். அந்த 4வது விஷயத்தில் கொஞ்சம் இருக்குது, 5வது விஷயம் முழுமையாக இருக்கின்றன. அந்த 4வது விஷயத்தில் என்ன அப்படின்னா, நம்ம மேலே பார்த்தோம், உம்ரா ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த உம்ராவை முடிப்பதற்கு முன்பதாகவே வேணும் என்றே மனைவி இடத்துல ஜிவா செஞ்சிட்டாரு, வேணும்னே. அது மாதிரி ஹஜ்ஜிலையும் அப்படிதான். அந்த ஹஜ்ஜிலிருந்து முதல் விடுதலைங்கிறது, அந்த ஹஜ்ஜிலிருந்து முதல் காரியங்கள் நிறைவு பெறுது, ஒழுவலாக ஆகிறது. ஹஜ்ஜுடைய காரியங்களை விட்டு முடிச்சு அதை விட்டு என்ன செய்யுது, வெளியே வர்றது. அந்த முடிச்சு ஹஜ்ஜுடைய காரியங்களை முடித்து வெளிவருவதற்கு முன்பதாக, அப்படின்னா ஹஜ்ஜினுடைய காரியங்கள்ல எப்படி முதல் விடுதலை ஹஜ்ஜினுடைய காரியங்கள் இருந்து நீங்கிறது அப்படின்னா, கடைசியில் ஜமரத்துல் உக்பா, அந்த அரஃபாவுடைய மைதானத்திற்கு பிறகு 10வது நாளில் என்ன செய்வாங்கன்னா, ஜமரத்துல் உக்பாவை கல் எறிஞ்சிக்கிட்டு அது பிறகு மொட்டை அடிச்சுட்டு அது மாதிரி பிராணியை பலி கொடுப்பாங்க. அந்த பலி கொடுப்பதற்கு முன்பதாகவே என்ன செஞ்சார், ஹஜ்ஜில் இருக்கும் பொழுதே அவர் வேணுமென்றே ஜிமா செய்தார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதுக்கு. நான் கபில தஹல்லுலில் அவ்வல் ஹஜ்ஜி எப்போ முழுமையாக நிறைவு பெறும் அப்படின்னா, அந்த ஈதுடைய நாளில் மாடையோ ஆட்டையோ குர்பானையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு மீண்டும் காபா செல்வார். அங்கே காபா சென்று என்ன செய்வார், தவாஃப் இஃபாவா, அதாவது விடைபெறக்கூடிய தவாஃப் செய்வார், சை செய்வார். அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜுடைய அமல் முழுமை பெறும். அந்த கடைசி அமல் முழுமைவதற்கு முன்பதாக அதாவது அந்த ஹஜ்ஜினுடைய காரியங்கள் நிறைவு பெற்று என்ன வந்துட்டா இப்போ தடுக்கப்பட்ட எல்லாமே ஹலாலாக ஆயிருக்கு. நகங்களை பிடுங்கலாம், முடிய வெட்டலாம், எல்லாமே ஹலாலாக ஆயிரும். அதுதான் சொல்றாரு. அந்த முடிய சிரைச்சதற்கு பிறகு முடிய கல் எரிஞ்சதற்கு பிறகு, முடிய சிரைச்சதற்கு பிறகு, அது மாதிரி குர்பானி கொடுத்ததற்கு பிறகு இவர் முதல் தஹல்லுல் ஆயிரும். ஹஜ்ஜினுடைய காரியங்கள் முதலாக ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றியவராக ஆகுவார். அதற்கு பிறகு ஹராமாக்கப்பட்டவர்கள்லாம் ஹலாலாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அதற்கு முன்பதாகவே இவர் ஜிம்மா செய்தார் வேண்டும் என்றே. இதில் இன்னொரு விஷயத்தையும் ஹஜ்ஜுடைய விஷயத்தில், இந்த முதல் ஹலாலுக்கு பிறகு 2வது வேண்டும் என்றே, அதாவது ஹஜ்ஜினுடைய காரியங்கள் முதல்ல முடிச்சிட்டாரு, அதுக்கு பிறகு இறுதியாக முழுமையாக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட காலங்களில் வேணும் என்று ஜிமா செய்தார் என்று சொன்னால் ஹஜ்ஜு கூடிக்கிறோம். ஹஜ்ஜை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, தமு கொடுக்கணும் அப்படிங்கிறார். அது கீழே பேசுறார் ஆசிரியர், கடைசியில் சொல்றார்.
அப்போ ஹஜ்ஜை உடனே கலா செய்யணும். இந்த முதல் தஹல்லுலுக்கு முன்னாடி முதல் ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக விஜ்மா செய்தால், இப்போ ஹஜ்ஜை மீண்டும் தவாஃப் மீண்டும் அந்த எல்கைக்கு போய் என்ன செய்யணும், இஹ்ராமை கட்டணும். ரெண்டாவது ஹஜ்ஜுடைய காரியத்தை ஆரம்பத்திலிருந்து என்ன செய்யணும், தவாஃப் ஹஜர் அஸ்வத், தவாஃப் சஇ எல்லாம் செய்யணும். செஞ்சுட்டு என்ன செய்வார், திருப்பி அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு வந்துடுவார் வேகமாக. அது வந்து எல்லாம் செஞ்சிருவார். ஏன்னா அதான் சொல்கிறார். இதுதான் இப்போ சொல்ல போறார். வயஜிபு அன் யுஹரிம பில் கலாஇ மின் ஹைசு அஹரம பில் அதாஇ. இப்போ என்ன செய்வார், கலா உடனே செய்யணும்னு சொன்னார் இல்லையா, அந்த முறையை தான் சொல்றாரு ஆசிரியர் அவர்கள் இந்த வாசகத்திலிருந்து. இப்போ கலா அந்த ஹஜ்ஜை வேண்டுமென்றே முதல் அந்த தஹல்லுல் முதல் ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றி வருவதற்கு முன்பதாக ஜிமா செய்து விட்டால் அந்த தவறுக்கு தான் உடனே ஹஜ் கலா செய்யணும்னு சொல்றார் இல்லையா. அந்த ஹஜ்ஜை கலா செய்வதை கொண்டு கலாவுடைய நான் அந்த ஹஜ்ஜை மீண்டும் கலா செய்கிறேன் என்று கலா செய்வதை கொண்டு இஹ்ராம் கட்டுதல் வாஜிபாக ஆகும். ஆரம்பத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி எப்படி இஹ்ராம் கட்டினாரோ அது மாதிரி இஹ்ராம் கட்டணும். கலாவுடைய ஹஜ்ஜை நான் செய்கிறேன் என்று இஹ்ராம் கட்டுதல் வாஜிபு. மின் ஹைசு அஹ்ரம பில் அதாஇ. அதா ஹஜ்ஜ ஜிமா செய்வதற்கு முன்னாடி ஹஜ்ஜை அதாவாக நிறைவேற்றுவதை கொண்டு எப்படி எந்த இடத்துல இஹ்ராம் கட்டினாரோ அதே அந்த இடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், இஹ்ராம் கலாவுடைய ஹஜ்ஜை செய்கிறேன் என்று இஹ்ராம் கட்டுதல் அவசியமாக ஆகும். இப்போ அடுத்து ஜுசி மசாலா சொல்கிறாரு. இப்போ ஹஜ்ஜு அதாவுடைய ஹஜ்ஜை மீகாத்துக்கு போய் கட்டலை, அவர் காரினுடைய ஹஜ்ஜை நிஜம் செய்திருந்தார் என்றால் இப்போ இப்போ கலாவுடைய ஹஜ்ஜில் மீகாத்துக்கு போய் என்ன செய்யணும், இஹ்ராம் கட்டணும். ஏன்னா தம்மு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அந்த ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, இப்போ இன்கான அஹ்ரம ஒருவர் இஹ்ராம் கட்டினால் கலாவுடைய ஹஜ்ஜில் பிஹி அந்த கலாவுடைய ஹஜ்ஜை கொண்டு மிந்தூனில் மீகாத்தி. ஏன்னா ஏற்கனவே மீகாத் இல்லாமலேயே என்ன செஞ்சார், அதாவுடைய ஹஜ்ஜில் அதாவுடைய பிஹினா அதாவுடைய ஹஜ்ஜி. ஏன்னா அதைத்தான் நம்ம முன்னாடி பார்க்கலாம். இப்போ இன்கான அஹரமன்னு சொல்லல, இன்கான அஹரம பிஹியுடைய தவீர் எது, அந்த அதாவுடைய ஹஜ்ஜு. அதாவுடைய ஹஜ்ஜை கொண்டு அவர் இஹ்ராம் கட்டினால் எப்படி இஹ்ராம் கட்டியிருந்தார் ஆரம்பத்தில், மின் தூனில் மீகாத்தி, நான் சொன்ன மாதிரி மீகாத்துக்கு செல்லாமலேயே மீகாத் இல்லாமல் அந்த ஹஜ்ஜு மக்காவுக்கு பக்கத்தில் அவர் இருந்தார், அந்த எந்த இடத்துல இருந்தார் அந்த இடத்துல இருந்து இஹ்ராம் கட்டினார் அதாவுடைய ஹஜ்ஜில். ஏன்னா அப்படி கட்டி இருந்தால் கலாவில் அந்த மாதிரி கட்டக்கூடாது. கலாவில் என்ன செய்யணும், மீகாத்துக்கு போகணும். ஹரம வில் கலாஇ கலாவுடைய ஹஜ்ஜை கொண்டு இஹ்ராம் கட்டினால் மினல் மீகாத்தி இஹ்ராம் கட்ட வேண்டும். மீகாத்திலிருந்து கலாவுடைய ஹஜ்ஜை கொண்டு இஹ்ராம் கட்ட வேண்டும். அதாவுடைய ஹஜ்ஜில் மீகாத்திலிருந்து இஹ்ராம் கட்டாவிட்டாலும் அதை நிறைவேற்றும் பொழுதும் அதாவுடைய ஹஜ்ஜை, ஆனால் கலாவை கொண்டு அவர் இஹ்ராம் கட்டும் பொழுது மீகாத்திலிருந்து இஹ்ராம் கட்டுவார் என்று சொல்கிறார் ஆசிரியர் அவர்கள். ஏன்னா ரெண்டாவதும் அவர் மேலே குற்றப்பரிகாரம் வந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு தம்மு கொடுக்கணும், மீண்டும் ஒரு தப்பை செய்யக்கூடாது இல்லையா, 2 தம்மு ஆயிரும். அதனால் ஆசிரியர் இதை சொல்கிறாங்க கவனமாக. ويندب أن يفارق الموطوءة في القضاء في المكان الذي وطئها فيه إن قضى وهي معه. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வத்தி செஞ்சதுனால தானே மனைவி இடத்துல இந்த மாதிரி அந்த ஹஜ்ஜை திருப்பி கலா செய்யணும்னு சொல்கிறாரு. இந்த எந்த இடத்துல அந்த பெண்ணிடத்துல வத்தி செய்தாரோ அந்த வத்தி செய்யப்பட்ட அந்த பெண்ணை விட்டு கலாவுடைய ஹஜ்ஜில் எந்த இடத்துல வச்சு அவரை பெண்ணை அதால இருக்கும் பொழுது அந்த பெண்ணிடத்துல ஜிமா செய்தார் அந்த இடத்தை விட்டு பிரியணும், அந்த பெண்ணை விட்டு பிரியணும் கலாவுடைய ஹஜ்ஜு செய்யும் பொழுதும். ஏன்னா அவள் அந்த கலாவுடைய ஹஜ்ஜு செய்யும்போது அவ வந்து கணவரோடு இருக்கக்கூடாது. இருந்தாலும் 2வது தப்பு செஞ்சிருவார் இல்லையா, அதனால் அதை சொல்கிறார். ஒயிந்தபு முஸ்தஹப்பாக ஆக்கப்படும், சுன்னத்தாக ஆக்கப்படும். ஐஃபாரிகல் மௌத்தூஅத வத்தி செய்யப்பட்ட தன்னுடைய மனைவியை விட்டும் அவர் பிரிதல் ஃபில் கலாய் கலாவுடைய ஹஜ்ஜிலே ஃபில் மகான் இல்லதி அப்படிப்பட்ட அந்த இடத்திலே அந்த அவர் வத்தி செஞ்சார்ல, அல்லது எந்த இடத்திலே வத்தி அந்த மனைவி இடத்திலே வத்தி செய்தாரோ, வத்தி செய்யப்பட்ட அந்த பெண்ணிடத்தில் வத்தி செய்தாரோ, ஃபீஹி எந்த இடத்திலே வத்தி செய்தாரோ அந்த இடத்திலே கலா செய்யும் விஷயத்திலே அந்த தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சிடணும், அந்த இடத்தை விட்டு. இன் கலா அவர் கலா செய்தால் ஹஜ்ஜை வஹிய மஅஹு அவனோடு இருக்கும் பொழுது கலா செய்தால் அவளை விட்டு பிரிஞ்சு கலா செய்யணும். மீண்டும் அவர் என்ன செய்யக்கூடாது, அதே தப்பில் அதே வலையில் வீழ்ந்து விடக்கூடாது. ஏன்னா ஆண் வந்து ரொம்ப பலகீனமானவன். அதனால் அந்த ஒழுக்க நெறிய சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்து பார்க்கலாம்.
முதல் அந்த ஹஜ்ஜினுடைய காரியத்திலிருந்து விடுதலையாக ஆனதற்கு பிறகு, அதை செய்து முடித்ததற்கு பிறகு, இப்போ ஹராமாக்கப்பட ஹலாலாயிரும் சொல்லி இப்போதான் கொஞ்சம் முன்னாடி நான் விளக்குனேன் அதை. ஏன்னா அதற்கு பிறகு அவர் ஜிமா செய்தால் லம் யஃப்சுது நுசுகுஹு, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதை அவருடைய ஹஜ்ஜினுடைய அமல் இருக்காது, அமல் இருக்கிற காரியங்கள் அது ஃபசாதாக, அது கெட்டு விடாது, அது கூடும், அவருடைய ஹஜ்ஜுடைய அமல் கூடும். ஆனால் கபல தஹல்லுல்ல தான் ஜிமா செஞ்சா, அதாவது ஆரம்ப அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக ஜிமா செய்தால் தான் ஹஜ்ஜுடைய அமல் பாத்தில் கூடாமல் போயிடும், பாத்திலாயிரும், மீண்டும் அவர் ஹஜ்ஜை கலா செய்யணும்னு சொன்னார். நான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஜிமா செய்தார் மனைவியோடு, ஆனால் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றியதற்கு பிறகு, ஜமரத்துல்பா உக்பால கல்லெறிந்ததற்கு பிறகு, ஹஜ்ஜுடைய நாளில் நகர் கொடுத்ததற்கு பிறகு, தலைமுடியை மடித்ததற்கு பிறகு ஜிமா செய்தால் லம் யஃப்சுது நுஸ்குஹு, அவர் நுசுக்குஹு, அவருடைய ஹஜ்ஜினுடைய அமல்கள் பாத்திலாக ஆகாது. ஆனால் தமு கொடுக்கணும். வ அலைஹி ஷாத்துன், இன்னும் அவரின் மீது பலி பிராணி கொடுக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா ஒரு பிராணி கொடுக்கணும் ஹதி கொடுத்ததற்கு போக. ஏன் அப்படின்னா ஜிம்மா செஞ்சுட்டாரு. முழுமையாக ஹஜ்ஜை நிறைவேற்றணும்னா தவாஃபுல் இஃபாதா செய்யணும். சாயி செஞ்சதற்கு பிறகுதான் முழுமையான ஹஜ்ஜு நிறைவேற்றியராக ஆகுவார். அதற்கு முன்பதாக ஜிமா செஞ்சதுனால அவரின் மீது தமு இருக்குது. அடுத்து சொல்றாங்க, ஒ இன் ஜாமஅ நாசியன், மறந்த நிலையிலே பெண்ணிடத்தில் ஜிமா செய்து விட்டால் இப்ப கூடுமா கூடாதா என்று சொன்னால், அவர் மீது தமு இருக்குதா? ஃபலா ஷைஅ அலைஹி, அவரின் மீது எந்த தமும் இல்லை. ஏன்னா மறந்த நிலையில் அவர் ஜிமா செய்ததின் காரணமாக. நம்ம மறந்த ஜிமா செஞ்சுட்டாரு. நம்ம ஹஜ்ஜுடைய காலங்கள் நம்ம இருக்கிறோங்கிறத நினைவில்லாமல் ஜிமா செஞ்சுட்டாரு. ஏன்னா இது கபல தஹல்லுலி பாத தஹல்லுலி, எந்தவித நிலையாக இருந்தாலும் கூடும் அப்படிங்கிறார். சரி, அந்த மாதிரி உள்ள அமைப்பில் உள்ள வாசகம் அதான் எனக்கு விளங்குது. அலைஹி, இன்னும் அவரின் மீது ஹராம். ஏன்னா மறதிக்கு மறந்து நோம்பில் இருக்கும்போது தண்ணி குடிச்சிட்டா நம்ம நோன்பு தொடரலாம் வருது இல்லையா? அதே மாதிரி தான் இது ஹஜ்ஜுடைய விஷயத்திலே. ஒயஹருமு அலைஹி, இன்னும் அந்த ஹாஜியின் மீது ஹராமாக ஆகும் ஐயத்தஸவ்வஜ, கல்யாணம் முடித்தலும், அவ் யுஸவ்விஜ, பிறருக்கு கல்யாணத்தை முடித்து கொடுத்தலும், ரெண்டுமே ஹராமாக ஆகும். ஐயத்தஸவ்வஜ, அவர் கல்யாணம் முடித்தலும், அவ் யுஸவ்விஜ, வேறொரு கல்யாணத்தை நடத்தி வைப்பதும் அவரின் மீது ஹராமாக ஆகும். ஐயத்தஸவ்வஜ அவ் ஐ யுஸவ்விஜர் இருக்கு. முகத்தரில் இருக்குது, ரெண்டாவது முதாரியான ஃபேல், அதனால தான் நசப் இருக்குது. இந்த ரெண்டு ஜும்லா வைத்து ரெண்டு ஜும்லா ஃபிஅலியாவும் யஹ்ருமுங்கிற முதாரியான ஃபேலுக்கு ஃபாயிலாக இருக்கிறது. வந்ததுனால மத்ரியத்துடைய அர்த்தமாக மாறிடும் முதாரியான ஃபேலுக்கு. ஃபஇன் ஃபஅல, அப்படி கல்யாணம் செய்தால் அல்லது செய்து வைத்தால், ரெண்டு காரியம் மேற்கூறப்பட்ட இது ரெண்டு நிலைகளில் ஒரு நிலையை செய்தால் ஃபல் அக்து, அப்ப கல்யாணம், அக்துனா கல்யாணத்தினுடைய அந்த ஒப்பந்தம் இருக்கிற பாத்திலுன், அது வீணாக ஆகிவிடும், கல்யாணம் கூடாதுங்கிறார். ஒயுக்குரஹு, மக்ரூஹாக ஆக்கப்படும், லஹு, அந்த ஹாஜிக்கு யஹ்துப இம்ரஅத்தன், ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிக்கும் விஷயத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி பெண் பேசுதல், இந்த பெண் பேசுதல் அவருக்கு மக்ரூ, வெறுக்கப்பட்டதாக ஹாஜிக்கு ஆக்கப்படும். ஹஜ்ஜில் இருக்கும்போது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காண்டி பெண் பேசுதல் என்பது அது மக்ரூ ஆக்கப்படும், வெறுக்கத்தக்க செயலாக கருதப்படும். ஏன்னா இந்த இம்ரஅத்தன் அப்படிங்கிறது மஃபூல், அந்த குரகுங்கிற நாய் ஃபாயிலுக்கு மக்ரூஹாக மஃபூலாக இருக்கும் இது. அப்ப யஷ்ஹத அலா நிகாஹின், நிகாஹின் மீது சாட்சி சொல்லுதலும் மக்ரூஹாக ஆக்கப்படும், வெறுக்கப்பட்டதாக ஆக்கப்படும். அப்ப சாட்சியும் சொல்லக்கூடாது யாரோட நிக்காஹுக்கும். இப்ப பாருங்க, தடுக்கப்பட்ட காரியங்களில் ஐந்தாவது இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அல் ஹாமிசு, இஹ்ராம் உடை அணிந்ததற்கு பிறகு தடுக்கப்பட்ட காரியங்களில் ஐந்தாவதாகிறது யஹ்ருமு, என்ன செய்வாரு? இஹ்ராம் கட்டுவா, யஹ்ரும் ஹராமாக ஆகும். ஐயஸ்தாத குல்ல சைதின், ஒவ்வொரு வேட்டை பிராணியும் வேட்டையாடுதல் ஹராமாக ஆகும். யஹ்ருமுனா ஹராமாக ஆகும். ஏன்னா ஒவ்வொரு வேட்டை பிராணியையும் வேட்டையாடுதல். அப்போ இந்த ஜும்லா தான், மொத்த ஜும்லா தான் எஹ்ருமுக்கு ஃபாயில். ஐயஸ்தாது, அவர் வேட்டையாடுதல், குள்ள செய்தில் ஒவ்வொரு வேட்டை பிராணி வேட்டையாடுதல் ஹராமாக ஆகும். பர்ரியின் தரையில செல்லக்கூடிய கூலில் சாப்பிடப்படக்கூடிய தரையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்டை பிராணிகளையும் வேட்டையாடுதல் ஹராமாக ஆகும். அவு மா தவல்லத கூலின் வகைரி மகூலின், சாப்பிடப்பட முடியாத அந்த பிராணியிலிருந்து பிறந்த ஒவ்வொரு பிராணியையும் வேட்டையாடுதல், இதுவும் ஹராமாக ஆகும்.
சாப்பிடப்படக்கூடிய பிராணியை வேட்டையாடினாலும் சரி, சாப்பிடப்பட முடியாத பிராணியை வேட்டையாடினாலும் சரி ஹராம். வேட்டையாடுதல் பொதுவாக எந்த பிராணி வேட்டையாடக்கூடாது, செடி கொடிகளை பிடுங்கக்கூடாது. இப்போ இப்போ ஒரு மசாயில் சொல்றார், ஃபைன் மாத்த, அந்த வேட்டை பிராணி இறந்து விட்டால் பியதி, அவருடைய கையிலே இருக்கும் நிலையிலேயே இழந்து விட்டால், அவ் அத்தலப்போ, அந்த வேட்டை பிராணி இவர் அழித்து விட்டால், அவ் அத்தலஃப ஜுஸ் ஆன, அதிலிருந்து வேட்டை பிராணியிலிருந்து ஒரு பகுதியை இவர் அழித்து விட்டால், கையை காலையை முறித்து விட்டால், லசிமஹு அல் ஜஸா, அவருக்கு ஜஸா, அதற்கு பகரமாக ஜஸா கொடுப்பது அவசியமாகும். பகரம் கொடுக்குதல் அவருக்கு அவசியமாக ஆகும். அந்த பகரம் கொடுக்குதல் எப்படிப்பட்ட நிலை அப்படிங்கிறத பின்னாடி விளக்குறாரு. ஃபஇன், இதிலிருந்து விளக்குறார். ஃபஇன் கானலஹு, அந்த வேட்டை பிராணிக்கு மிஸ்லும் மினன் நஅமி, அதே கால்நடைகளிலிருந்து அதுபோல அந்த வேட்டை பிராணி வேட்டையாடினாரே, அந்த வேட்டையாடப்பட்ட அந்த வேட்டை பிராணியை அழிச்சார் இல்லையா, அதை கொன்னுட்டார் இல்லையா, கொலை செஞ்சிட்டார் இல்லையா, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த வேட்டை பிராணிக்கு அல்லது வேட்டையாடினாரே அவர் இறந்தார், அது இறந்தாலும் சரி இறக்காவிட்டாலும் சரி, பொதுவாக அந்த வேட்டையாடிப்பட்ட பிராணிக்கு கால்நடைகள் இருந்து அதுபோல ஒரு பிராணி அவரிடத்தில் இருந்தால், எந்த பிராணி வேட்டையாடினாரோ அதே மாதிரி பிராணி இருந்தால், ஏன்னா இப்போ என்ன செய்யணும், அதையே என்ன செய்யணும், வஜப மிஸ்லுஹு மினன் மினன் நஅமி. இப்போ அவர் அழித்து விட்டால் அவருக்கு ஜஸா அவசியம் சொல்லி சொன்னார். வேட்டையாடுதல் ஹராம், அதுக்கும் ஜஸா கொடுக்கணும். அவருடைய கையிலிருந்து வேட்டை பிராணி இறந்து விட்டாலோ என்ன செய்யணும், அதுக்கு பாரமாக கொடுக்கணும். அதே மாதிரி வேட்டை பிராணியை இன் கானலஹு, அந்த வேட்டை பிராணிக்கு, ஹூடைய வேட்டை பிராணிக்கு மிசுலும் மினன் நஅமி, கால்நடைகள் இது போன்ற வேட்டை பிராணி இருந்தால், வஜப மிசுலுஹு, அதுபோலுள்ள ஒரு பிராணி அவசியமாக ஆகும். மினன் நஅமி, கால்நடைகளிலிருந்து. அவர் ஒட்டகத்தை வேட்டையாடி இருந்தார், ஒட்டகத்தை வேட்டையாடி சாப்பிட்டுருப்பார், அப்போ அது போன்ற ஒரு வேட்டை பிராணி அவருக்கு அவசியமாக ஆகும். அல்லது அது மாதிரி, அதாவது அந்த ஒட்டகத்தை அழித்து விட்டார், அல்லது வெட்டுக்கிளியை அடித்து விட்டார், வேட்டையாடினார், செத்துருச்சு. அது மாதிரி வேற ஏதாவது பூச்சிக்களை வேட்டையாடினார், அது இறந்து போச்சு, தவக்கலையோ எதுவோ ஒன்று, ஏன்னா அது போன்ற ஒரு பிராணி கொடுப்பது. இது மினன் நாமில் சொல்கிறார், கால்நடைகள் இது சொல்கிறார். ஏன்னா ஆட்டு இருந்துச்சு, ஆட்டையை வேட்டையாடி என்ன செஞ்சிட்டார், ஆட்டை சாப்பிட்டார் என்று சொன்னால் அது மாதிரி ஆட்டை கொடுப்பது அவசியமாக ஆகும். அல்லது ஆட்டை கொண்டு விட்டார் என்று சொன்னால், இப்போ மாத்த தானே சொன்னார், மாத்தாவுக்கு தான் அந்த சூரத்தை சொல்கிறார் ஜஸா எப்படி கொடுக்கணுங்கிறது. அந்த வேட்டை எந்த பொருளை ஆடுவாரோ அதே மாதிரி பொருளை என்ன செய்யணும், பகரத்துவாக கொடுக்கணும், இல்லை அதனுடைய தொகையை கொடுக்கணுங்கிறாரு. அது இறந்து போனாலும் சரி, இறந்து போகாவிட்டாலும் சரி. இப்போ அதை சொல்கிறாரு, ஏன்னா யுகையரு பைனஹு வ பைன துஆமின் பிகீமத்திஹி. இப்போ அந்த வேட்டையாடப்பட்ட அந்த பிராணியை கொடுப்பதற்கு மத்தியில் அதே பிராணியை கொடுக்கலாம். இதற்கு இடையிலேயும் 3 விதமான நிலைகளை சொல்றாரு. வேட்டையாடி விட்டால் அது எந்த பிராணியை வேட்டையாடினாரோ அதே பிராணியை பகரமாக என்ன செய்யணும், கொடுக்கணும், பலி பிராணி. இல்லை அப்படின்னா அதற்கு பகரமாக அந்த வேட்டை பிராணி எவ்வளோ தொகையோ அந்த தொகைக்கு உணவை வாங்கி ஏழை மிஸ்கின்களுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது ஒரு நிலை. அல்லது அந்த நோன்பு வைக்கலாம். அந்த வேட்டையாடப்பட்ட அந்த வேட்டையின் காரணமாக அவரிடத்துல கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா இப்போ நோன்பு வைக்கணும். நோன்புங்கிறது எப்படி அப்படின்னா, அந்த கிரயம், உதாரணமாக வேட்டையாடப்பட்ட பொருளுக்கு எவ்வளோ கிரயமோ அந்த கிரயத்திற்கு உண்டான அளவுக்கு என்ன செய்யணும், அந்த கிரயத்தை உணவாக கிரயமாக ஆக்கணும். அந்த உணவாக கிரயம் போட்டு உணவு 3 சா கொடுக்குன்னு சொன்னார் இல்லையா. அப்போ 3 சானா, ஒரு சாங்கிறது அதாவது 4 முத்து சேர்ந்தது ஒரு சா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கொஞ்சம் கூடுதல் குறைவு இருக்கும். நம்முடைய ஜமாத்துல் உலமா, மாவட்ட ஜமாத்துல் உலமாங்கிறது 2.400 தான் சொல்கிறாங்க. ஆனால் சதகத்துல் ஃபித்ரில் தானம் கொடுக்கறது அது மாதிரி 2.400ங்கிற வரும் பொழுதோ 4 முத்தாகுது. அந்த 4 முத்து, ஒரு முத்துங்கிறது 600 கிராம், 3 18 4 24, 2 கிலோ 400 கிராம் சதகத்துல் ஃபித்ரில் கொடுக்கணுங்கிறார் இல்லையா. இதைத்தான் சொல்கிறாரு 3 சாங்கிறாரு. அப்போ 3 சாங்கிறது எவ்வளோங்க, 2.5 கிலோ ஒரு சானா, 3 சாங்கிறது 2 6, அது 3 அரை 1 அரை, அப்போ 7 அரை, 6 6 பை 1 அரை, என்ன அப்படிதானே, 2.400, அப்போ 7.7 கிலோ 200 கிராம் வருது.
அப்போ 7.200 கிராமில் எத்தனை முத்து இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அதை தான் சொல்கிறாரு. வபைன சோமி நோன்பு வைப்பதற்கு இடையிலேயும் லிக்குள்ளி முத்தின் ஒவ்வொரு முத்திற்கும் யவுமுன் ஒரு நாள் நோன்பு வைக்கணும். அப்போ ஒரு சாக்கு 4 முத்து, அப்போ 3 சாக்கு முன்னாக்கு 12. அப்போ 12 முத்திற்கு நோன்பு வைக்கணும்னா 12 நாள் நோன்பு வைக்கணும்னு அர்த்தம். அப்போ வஜப மிசுலுஹு அது சொல்லிட்டார். யுஹையரு பைனஹு ஒன்றும் அது போன்ற கால்நடைகளை கொடுப்பதற்கு இடையிலையும் இஷ்டம் கொடுக்கப்படும். ஒபைன துஆமின் பிகீமத்திஹி உணவு கொடுப்பதற்கு இடையிலையும் இஷ்டம் கொடுக்கப்படும். பிகீமத்திஹி அந்த ஆட்டினுடைய அந்த வேட்டை பிராணியினுடைய கீமத்தினுடைய நிகராக கீமத்தினுடைய அளவை கொண்டு இஷ்டம் கொடுக்கப்படும். அதனுடைய தொகை எவ்வளவோ அதற்கு என்ன செய்ய உணவை வாங்குறது. இன்னும் இதுவும் யுஹையரு பைன துஆமின் பிகீமத்திஹி அது மாதிரி எல்லாம் யுஹையருல்லா துஃபு ஒயுஹையரு பைன சௌமின் லிக்குல்லி முத்தின் யௌமுன் ஒவ்வொரு நோம்புக்கு இடையிலும் ஒவ்வொரு முத்திற்கு ஒரு நோம்பு இருக்குது. நோன்பு வைப்பதற்கு இடையிலும் இஷ்டம் கொடுக்கப்படும். அந்த நோன்பு எப்படி இருக்கணும்? லிக்குல்லி முத்தின் யௌமுன் ஒவ்வொரு முத்திற்கும் ஒரு நாள் நோன்பாக இருக்கும். யௌமுன்னா ஒரு நாள்னா ஒரு நாள் நோன்பாக இருக்க வேண்டும். இல்லம் யகுன் லஹு மிசுலுன் அந்த வேட்டை பிராணிக்கு மிசுலுன் அது போன்ற இன்னொரு வேட்டை பிராணி கொடுப்பதற்கு கால்நடை கொடுப்பதற்கு எந்த பிராணியை கால்நடையோ கால்நடை அல்லாமையோ எல்லாமே அது விரிவாக சொல்றாரு பின்னாடி சரகில் சொன்னார். அதனால கால்நடைகளாக இருந்தாலும் சரி கால்நடை அல்லாத வேற ஒரு வஸ்து வேட்டையாடினாலும் சரி அது போன்ற பிராணி பகரமாக கொடுப்பதற்கு அவரிடத்துல பிராணி வேறு பிராணி இல்லையானால் மாற்று பிராணி இல்லையானால் இப்போ என்ன செய்யறது என்று சொன்னால் இப்போதான் வருது வஜபத்தில் கீமத்து. இப்போ என்ன செய்யணும்? கீமத்து தொகையை கொடுக்கிறது. அந்த பிராணி உதாரணமாக ஆட்டை வேட்டையாடி இருந்தால் ஆட்டினுடைய கீமத்து வாஜிபாக ஆகும். இல்லா ஃபில் ஹமாமி புறாவிலே தவிர புறா அது அதுக்கு ஒரு ஆட்டை கொடுத்தா போதும். அதாவது விலை குறைவாக உள்ளது, விலை போட முடியாத வஸ்துவாக இருந்துச்சு, முயலை வேட்டையாடினார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆட்டை கொடுத்துடணும். சின்ன வஸ்துக்கு தகுந்த மாதிரி வேட்டையை என்ன செஞ்சு கொடுத்துடணும். அல்லது உணவு வாங்கி கொடுத்துடலாம் ஒரு ஆளுக்கு. பின்னாடி சொல்லுவார் படிக்கும்போது அதனுடைய மசாயில் வழங்கும். இல்லா ஃபில் ஹமாமி ஹமாமுக்கு வேட்டையாடுனா என்ன செய்ய ஷாத்துங்கிறாரு. ஒமா அப்ப அதாவது தண்ணீரை உறிஞ்சு குடிக்காது அந்த ஹமாமுங்கிறது புறா. ஹமாம்னா புறாவுடைய விஷயத்திலே தவிர ஒமா அப்ப இன்னும் அந்த புறா இருக்குத அது உறிஞ்சி தண்ணீரை குடிக்காது. சுண்டுற தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும். வஹதர இன்னும் அந்த புறா அணக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? அணக்கும். புறாவுடைய அனத்தம் சொல்லுவாங்க இல்லையா? புறாவுடைய சப்தம் திருப்பி திருப்பி அதை அணைத்திக்கொண்டே ஒரு சப்தம் போடு. எப்படி கழுதை சப்தம் போடுது, அந்த கழுதை கணைக்குங்கிறது. அது மாதிரி சில பிராணிகளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அது சப்தத்திற்கு. ஏன்னா நாய் குறைக்கும்பாங்க, கழுதை கணைக்கும்பாங்க. அது மாதிரி புறா அனத்தும்பாங்க. திருப்பி திருப்பி அது சப்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒரு வகையான சப்தம். அப்படி அந்த புறாவுடைய விஷயத்திலே தவிர புறாவுக்கு ஃபுஷாத்துன் ஆடு கொடுத்தா போதும். மற்ற பிராணிகளுக்கு பிராணிக்கு பகரமாக அந்த பிராணியை நம்ம பலி கொடுக்கணும்னு சொல்றாங்க. சும்ம பிறகு இன்ஷா அவர் நாடினால் இஹ்ருஜு பில் கீமத்தி தஆமன் கீமத்தை கொண்டு அதாவது கீமத்திற்கு பகரமாக தஆமன் உணவையே அவர் வெளியாக்குவார். அப்போ உணவுங்கிறது அரிசி கோதுமை தானியம் இதை என்ன செய்வார்? கொடுத்துக்குருவார். அவு யசூமு அல்லது நோன்பு பிடிப்பார். லிக்குல்லி முத்தின் ஒவ்வொரு முத்திற்கும் யௌமன் ஒரு நாள் நோன்பு பிடிப்பார். 12 நாள் நோன்பு பிடிக்கணும். ஒவ்வொரு முத்தின் கணக்கிட்டா 3 முத்து 3 சா கொடுக்கணுங்கிறார் இல்லையா? அதனால ஒரு சானா அப்ப 4 முத்து அளவுக்கு 4 நாள் நோன்பு பிடிக்கணும். வயஹருமு தாலிக மேலே சொன்ன இந்த அனைத்துமே ஹராமாக ஆகும். குல்லுஹு அலர் ரஜுலி ஒல் மர்அதி ஆண் பெண்ணின் மீது ஹராமாகும் இந்த 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களையும் ஆணும் பெண்ணும் எல்லாமே 2 பேரும் கூட்டாக்குவார்கள். இந்த 5 விஷயங்கள் ஹராமாகவும் ஆண் பெண் 2 பேர்களின் மீதும். இந்த 2 பேர்களும் அந்த விஷயங்கள்ல ஒன்றுபடுவாங்க. ஆனா 2 விஷயங்கள்ல மட்டும் பெண் ஆணோடு சேர மாட்டாள். ஆணுக்கு மட்டும் அந்த சட்டம் இஹ்ராமுடைய அணிந்ததற்கு பிறகு ஹாஸாக ஆக்கப்படும். அது என்ன? இல்லா ஃபிஅலல் தஜர்ருதி அனில் மஹீதி வ கஷ்ஃபிர் ரஅசி தலையை திறந்தரிப்பதை விட்டும் அது மாதிரி தைக்கப்பட்ட அந்த ஆடையை உடுத்துவதை விட்டும் தனித்து இருக்குதல் என்ற இந்த செயலை விலகி இருக்குதல் என்ற இந்த செயலை தவிர பெண்ணு தலையை மூடிக்கலாம், பெண்ணு தைக்கப்பட்ட ஆடை உடுத்தலாம். இந்த ஆண் இந்த 2ஐ விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த செயலை செய்தாலே தவிர இது 2ம் ஆண் செய்யலாம். இது 2ம் ஆண் செய்யக்கூடாது. தைக்கப்பட்ட ஆடையை இஹ்ராமுடைய ஆடையில் உடுத்தக்கூடாது. தலையை திறந்திருக்க வேண்டும், மறைக்கக்கூடாது.
ஆண் செய்யக்கூடாது, ஆனால் பெண் செய்யலாம். ஆனால் இது ஆணுக்கு மட்டும் ஹாஸாகும். இந்த 2 விஷயத்தை தவிர இந்த 2 விஷயத்திலும் தனித்திருக்குதல் ஆணுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அதை செய்தாலே தவிர, அதை செய்தால் ஆணு வந்து பரிகாரம் கொடுக்கணும், பெண் பரிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபயஹ்தஸ்ஸு உஜூபுஹு, எனவே இந்த 2 மேற்கூறப்பட்ட இந்த 2ம் அது உஜூபு என்பது அது பிரத்தியமாக ஆகும், குறிப்பாக ஆகும் பிறஜிலி, ஆணை கொண்டு, பெண்ணை கொண்டு அல்ல. உஜூபுடைய ஃபாயில், உஜூபு வந்து யஹ்தஸ்ஸுங்கிற முதாரியான ஃபேலுக்கு ஃபாயில். அப்ப மேற்கூறப்பட்ட, அதாவது தைக்கப்பட்ட ஆடை தலை திறந்ததுக்கு என்று மேற்கூறப்பட்டதே, இந்த மேற்கூறப்பட்ட உஜூப் என்பது அது ஹாஸாக குறிப்பாக ஆகும் பிறஜில் ஆணை கொண்டு. லாக்கின் என்றாலும் எல்சமுல் மர்அத கஷ்ஃபு வஜ்ஹிஹா, என்றாலும் பெண் இருக்கிறாளே அவளுக்கு அவசியமாக ஆகும், அவருடைய முகத்தை திறந்திருக்குதல் அவசியமாக ஆகும். ஏன்னா பெண் வந்து அவருடைய தலையை மூடி இருக்கணும், ஆனால் முகத்தை திறந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கூட்டங்கள் நெரிசல் அதிகமாக இருக்கும், அதனால் பெண் வந்து முகத்தை திறந்திருக்குதல் அவசியமாக ஆகும். சரி, இன் அராதத்தி சத்ர அனின்னாசி, அந்த பெண் ரொம்ப என்ன செய்வா, கூச்சம் உடையவளாக இருக்கிறார், ரொம்ப வெக்கம் உடையவளாக இருக்கிறார். ஆண் 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 வந்து தன்னுடைய முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள், ரொம்ப பத்தினித்தனமான பெண், இஃபத்தான பெண் என்று சொன்னால் ஃபைன் அராதத்தி சத்ர, அந்த முகத்தை மறைப்பதை அந்த பெண் நாடினால், அனின்னாசி, மக்களை விட்டு, மக்கள் தன்னை பார்த்து விடக்கூடாது, அந்நிய ஆடவன் என்பதில் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க என்று சொன்னால், சதலத், அவள் ஒரு துணியை தொங்க விடுவாள், அலைஹி, அந்த முகத்தின் மீது, ஷை அன், ஏதாவது ஒரு வஸ்துவை, அதாவது துணியை தொங்க விடுவாள், ஆணுடைய அந்த பார்வையிலிருந்து தற்காத்து கொள்ள. பிஷருத்தி அல்லா எமுஸ்ஸ வஜ்ஹஹா, ஆனால் அந்த துணி தொடக்கூடாது, வஜ்ஹஹா, அவளுடைய முகத்தை அந்த துணி என செய்யக்கூடாது, தொடாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையில. ஃபைன் மஸ்ஸஹு, அந்த துணி அந்த முகத்தை தொட்டால் முகம் தெரியணும். மின் கைரி இஃப்தியாரிஹா, அவளுடைய அந்த சுய இஷ்டம் இல்லாமல், அதாவது அவ இஷ்டப்பட்டு என்ன செய்யல, அந்த துணியை கொண்டு என்ன செய்யல, முகத்தை இப்படி தொட்டு வைக்கல, அந்த துணி தானாகப்படுது காற்றுல போகும் பொழுது. அப்ப அந்த முகத்தில் பட்டால், மஸ்ஸ, பட்டால் துணி, முஹு, அந்த முகத்தில் பட்டால், மின் கைரி இஃப்தியாரிஹா, அவளுடைய சுய இஷ்டம் இல்லாமல், அவளுடைய அந்த இஷ்டப்பிரகாரம் இல்லாமல் யதார்த்தமாகப்பட்டால், லம் யதுர்ர, அது எந்த தங்கடத்தையும் ஏற்படுத்தாது, அதனால் அப்படின்னு சொல்றார். அப்ப ஒலில் முஹரிமி, இஹ்ராம் கட்டக்கூடியவருக்கு, அவருக்கு அவரு ஹக்கு ரஅசிஹி வ ஜஸ்திஹி பி அல்ஃபாரிஹி, அவருடைய நகங்களை கொண்டு அவருடைய உடல்களை எந்த பகுதியிலையும், அது மாதிரி அவருடைய தலையை சொரிதல் இருக்குது, அது கூடும். ஆனால் பிஹைசு லா யக்தஉ ஷஅரன், அவருடைய அந்த சொரிதல் இருக்குத, எந்த முடியையும் வீழ்த்தி விடக்கூடாது, கீழே வெட்டி விடக்கூடாது, துண்டித்து விடக்கூடாது, அந்த விதத்தில் அவர் தன்னுடைய உடல்களை சொரிதல், தலையை சொரிதல் இருக்குது நகங்களை கொண்டு. உலகு, மேலும் அந்த ஹராம் உடையவருக்கு இருக்குது, கத்துலுல் கம்லி, பேனை கொள்ளுதல் என்பது இருக்குது. பேனை கொல்லலாம், நச்சு கொள்ளலாம். லாக்கின் என்றாலும் யுக்குரஹு, வெறுக்கத்தக்க செயலாக கருதப்படும், மக்ரூ ஆக்கப்படும், ஐயஃப்லியல் முஹரிம் ரஸஹு, அந்த இஹ்ராம் உடை அணிந்தவர் அவருடைய தலையை பேன் பார்க்குது, பேனை பார்த்து சுத்தம் செய்கிறது, இது வெறுக்கத்தக்க செயலாக ஆக்கப்படும். இஹ்ராம் உடைய அணிந்தவருடைய தலையில பேன் பார்க்கக்கூடாது அவர். ஃபைன் கத்தல மின்ஹா, அப்படி பேன் பார்த்து, கம்லத்தன், ஒரு பேனை கொண்டு விட்டால், நுதிப, முஸ்தஹப் தான் இது, ஏன்னா அது சுன்னத்து. முஸ்தஹபுங்கிறது, நுதிபங்கிற வார்த்தை வந்து இஸ்தஹப்புன்னு சொன்னாதான் முஸ்தஹப்புன்னு வரும். ஷாஃபியுடைய ஃபிக்ஹ்ல நுதிபங்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் அது சுன்னத்துடைய ஸ்தானத்துக்கு கொடுக்கப்படும். அதற்கு நுதிபம் சுன்னத்தாக ஆக்கப்படும். சத்தக்க, ஏதாவது அவரால் முடிந்த ஒரு பொருளை சதக்கா கொடுக்கிறது, அது பேணக்கூட. வலோ பி லுக்குமத்தின், ஒரு பிடி உணவாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பேணுதல் மார்க்கத்தில் சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு அதை வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அது ஒரு பேணுதலுக்காண்டி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம இஹ்ராம் உடையவர்கள் எதையெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது என்பதை இதுவரை நாம் கண்டோம். இனி நாம் பார்க்கவிருப்பது அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் மக்காவிற்கு நுழையும் பொழுதோ எப்படி நுழையணும், என்ன துவா ஓதணும், அந்த நேரத்தில் மனதில் என்ன நினைக்கணுங்கிறத பற்றி நான் இந்த பாடத்துலேயும் போட்டுடலாம்னு நினச்சேன், ஆனால் போட முடியல.
இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பாக அந்த பாடத்தினுடைய முன்சுருக்கமாக இதை நம்ம சொல்லியிருக்கோம், தலைப்பாகவும் வச்சுருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பாகவும் வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த தலைப்பில் நம்ம போக முடியல. இன்ஷா அல்லாஹ் 170வது பாடத்தில் அந்த தலைப்பை பற்றி நாம் பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.